ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த கார்னெட் ட்ரீ, கார்னெட் மினி ட்ரீ. ஓகே. பைல் நம்பர் 2, கிளியர் குவார்ட்ஸ். தெரியுதா? வெயிட். பைல் நம்பர் 3, இந்த கோமதி சக்கரா. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் எஸ் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாரேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1க்கு ஆக்சுவலி வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு சில மெமரிஸ் வந்து உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ஃபேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ஒரு சாட்டர்ன், இந்த சனி டிரான்சிட்க்கு அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு நல்லது நடக்கும். ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் நல்லது இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர்றப்போ கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். அதாவது மெமரிஸ் தான் மோஸ்ட்லி வந்து பிரச்சனையாக இருக்கும். மெமரிஸ் பார்த்தீங்கன்னா குழப்பி விடும் இந்த டைமில். இப்போது நீங்கள் ஒரு சில விஷயங்களில் இருந்து ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்து மூவ் ஆன் ஆகி வந்திருப்பீங்க. உங்களோட பாஸ்ட் ஒரு பீப்புள் இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து. ஸோ இந்த டைமில் என்ன அப்படின்னா, நீங்கள் மூவ் ஆன் ஆகி வந்தது ஆக்சுவலி கரெக்டு தான். பட் சம்வேர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது, நான் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும், ஏமாந்துட்டேன், என்னை கஷ்டப்படுத்தினவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க, நான் இன்னும் அந்த பெயினை மட்டும் ஃபேஸ் பண்ணுறேன்னு தேவையில்லாத ஒரு தாட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளார உங்கள் மைண்டில் வந்து அது ஒரு ஓவர் திங்கிங் மாதிரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நீங்கள் திருப்பி மறுபடியும் அது ஒரு மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ஹார்ட் பிரேக் அதிகமாகும் இந்த ஒரு வாரம் மோஸ்ட்லி. அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஏதாவது என்ன சொல்றது, டெசிஷனே எடுக்க முடியாமல் குழப்பி விட்டுரும். அந்த பர்சன் ரிலேட்டடா ஃபியூச்சரில் அவங்களோட ஒரு வேல்யூ அண்ட் ப்ரெசன்ஸ் ரிலேட்டடாக கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு மெமரிஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத ஒரு ஹெட் ஏக், தேவையில்லாத ஒரு பிரேக் எடுக்கிறது அண்ட் எனர்ஜி ட்ரெயின் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. அதிலிருந்து வெளியே வரத்துக்கு டைவர்ஷன்ஸ் ஏதாவது வந்துட்டு பண்ண ஆரம்பிங்க. ஓகே. அண்ட் சரி, நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆக்சுவலி எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் தான், 1 or 2 உங்கள் லைஃப்பில் நிறைய எனிமீஸ் இருக்கலாம். நிறைய பேர் வந்து உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஒரு கசினா கூட, ஒரு ரிலேட்டிவ், அவங்கள உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் அந்த பர்சன் இப்போ கொஞ்சம் மனசு மாறி இருக்காங்க. உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்கிற தாட் இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் ஆனால் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலை. அவங்களோட ஒரு சில பிஹேவியர்ஸ் மேபி உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம், லைக் முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண விரும்பலை. ஒன்ஸ் மூவ் ஆன் ஆனது தான். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எக்ஸாக்ட்லி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இவங்களை நான் அக்செப்ட் பண்ணுறதா இல்லை இவங்க உண்மையிலே மாறிட்டாங்களா, ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா இல்லை வேண்டாமா. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.
அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த 1 வீக் ஃபுல்லாமே வந்துட்டு இதே தாட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த வீக்கே போயிடும். அது வந்து தேவையில்லாத ஒரு உங்களோட மற்ற ப்ரையாரிட்டிஸ் மற்ற வேலை விஷயங்களில் வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஓகே, அண்ட் வந்து ஃபினான்ஷியல் வைஸில் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வரும். ஸோ வந்து ஏதோ ஒரு அந்த பணம் கஷ்டம் இருக்குது, ஒரு பொருளை வாங்குறது, பிடிச்ச பொருளை வாங்குறதுல கஷ்டம் இருக்குது, ஆசைப்பட்டு எதுவும் வாங்க முடியல, ரொம்ப கால்குலேட்டிவாக வந்துட்டு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கலாம். ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு பணம் வரும், அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ரைட், அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்ட் சக்கரா வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த ஒரு வாரம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த ஒரு எனர்ஜி பாருங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு கோவங்கள் திடீர்னு அதிகமாக வரலாம். உங்களோட அந்த ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்களோ அந்த பொறுமையே வந்துட்டு ரொம்ப சோதிச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு சில பேர் நார்மலாக பேசினா கூட அது உங்களுக்கு ரொம்ப கோவப்படுத்தும். ஸோ அதனால கொஞ்சம் ஹார்ட் சக்கரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல், உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, கோபம் கண்ட்ரோல் பண்ணுங்க. See, back of the deck, King of Pentacles, wonderful. சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து கெரியர் பொறுத்த வரைக்கும் ஐடியாஸ் நிறைய இருக்கும். இந்த ஒரு வாரம் வந்து புதுசாக ஒரு ஐடியாஸ் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அண்ட் நிறைய நாலேஜ், நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணுவீங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களோட கவனத்தை வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் சைட்லேயும் சரி, அது ரிலேட்டடாக லேர்னிங் விஷயத்துலையும் சரி அதிக கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் யூ காட் ஜஸ்டிஸ் அண்ட் டெத் கார்டு, டெத் அண்ட் ரீபர்த் கார்டு வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு என்னன்னா ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு. இப்போ ஜஸ்டிஸ் இன் த சென்ஸ் ஒரு சில விஷயங்கள் உங்க லைஃப்ல விலகி போனது உங்களுக்காக தான். அது ஆக்சுவலி அதை நீங்க ரியலைஸ் பண்ணணும். ரைட், அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இந்த ஒரு வாரம் பொறுமையா அமைதியா இருக்கீங்களோ, எதையும் வெளியே ஷேர் பண்ணாதீங்க, எதையும் சொல்லாம அமைதியா இருக்கீங்களோ, டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு திங்ஸ் ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அது உங்களுக்கு ஃபேவரபிளா தான் வந்துட்டு இருக்கும். நீங்க கொஞ்சம் எமோஷனலா ஏதாவது வார்த்தை விடுறது, ரொம்ப கோபங்கள் அதிகமாக ஏதாவது பேசினா அது உங்களுக்கு அகெயின்ஸ்டா போயிடும். ஸோ வார்த்தைகள்ல கவனம். நீங்க உங்களை மீறி ஒரு சில சீக்ரெட்ஸை வெளியே ரிவீல் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனம். என்னடா ஃபுல்லாக நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பிகாஸ் இந்த ஒரு சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த எமோஷனலில் வந்துட்டு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு தாட்ஸ், தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் குழப்பி விடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே, யூ காட் அ blank paper. blank paper அப்படிங்கிறப்பவே ஐ ஆல்வேஸ் சே, உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணுமோ அதை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். நீங்களே ரைட் பண்ணுங்க. உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பேப்பர் கொடுத்து உங்களோட விஷஸை எழுதுங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான ஒரு விஷஸை எழுதுவீங்களோ, ஸோ அதை இந்த ஒரு வாரம் டெஃபினட்டா வந்து பண்ணுங்க. அண்ட் உங்களோட பிளான்ஸ், ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 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 ஆக்ஷன்ல வந்து போடுங்க. அண்ட் அதுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு நோட்லயோ இல்லைன்னா வந்துட்டு எதுலயோ வந்துட்டு உங்க பிளானை வந்து சேவ் பண்ணி வைங்க ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஸோ அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப். ஸோ நான் அந்த ஹார்ட் பிரேக் உங்களுக்கு வரத்துக்கு வந்துட்டு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு உறவுல இருந்து உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி வர மாதிரி இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஹார்ட் சக்கரா டிஸ்டர்ப் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டார்க் தாட்ஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்ததுல இந்த மெமரிஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஸோ அந்த ஒரு தாட்ஸ் தான் ஃபுல்லாக நெகட்டிவாகவே வந்துட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கும். சரி, நீங்கள் உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் கெரியர்லையும் சரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் இந்த எமோஷன்ஸை விட்டுட்டு இந்த ஒரு வாரம் மோஸ்ட்லி கெரியர் அண்ட் ட்ரீம்ஸ், பேஷன் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஹாபியில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்தில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் கிளியர் குவார்ட்ஸ். ஸோ பைல் நம்பர் 2ஓட ஒரு தீம் இந்த ஒரு வீக்குக்கே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி, ஃபோக்கஸ், கிளியர் விஷன், இது எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த வாரத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு தீமாக கூட இருக்கும். ஓகே, Eight of Wands reversal இருக்கு. Nine of Cups, Two of Cups, wonderful. பைல் நம்பர் 2 நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் டிலேஸ் இருக்கும். உங்களுக்கு Eight of Wands ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஐ சஜஸ்ட் இது வந்து டிலேஸ்க்கான ஒரு காரணம். அதாவது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல விஷயங்கள் தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் டிலேஸ் இருக்கு. ஒன்றுமே வந்துட்டு தாமதமாகும். ஸோ இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் எல்லாமே. நீங்கள் இவ்வளோ நாளாக வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பீங்க. உங்கள் வேலைகளிலும் சரி உங்களோட டெய்லி லைஃப்லையுமே ரொம்ப ஆக்டிவாக ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருப்பீங்க. பட் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். உங்களுக்கு டயர்ட்னஸ் அதிகமாகலாம். கொஞ்சம் ஓகே பொறுமையாக பேசிக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிலேஸ் அதிகமாக இருக்கும். லேசினஸ் கொஞ்சம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் லவ் இருக்கும். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்து நல்லா இருக்கும். அந்த ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அண்ட் ஒரு நியூ ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இந்த ஒரு வாரம் நல்ல ஒரு சைன்ஸ் கொடுக்கும். அதாவது இப்போது நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபினான்ஷியலி பார்க்குறப்போ வந்துட்டு நல்லா இருக்கும். ஃபினான்ஷியலி சரி உங்களோட பிஸ்னஸ் வைஸ்லையும் சரி உங்கள் கெரியர்லையுமே வந்துட்டு இந்த ஒரு வாரம் ஒரு சப்போர்ட் இருக்கும். இப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுலேயுமே டெஃபினட்டாக ஏதோ ஒரு சப்போர்ட், ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. ஒரு ஐடியாஸ் யாராவது வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு சஜஷன் கிடைச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் லேசினஸ் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ அதாவது இந்த ஒரு வாரம் வேலையே நடக்காதுன்னு இல்லை, கண்டிப்பாக எல்லா வேலையும் நடக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஆக்டிவாக பண்ணுற இடத்துல லேசினஸோட பண்ணிகிட்டு இருப்பீங்க. அண்ட் ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு செலிப்ரேஷன், ஏதோ ஒரு விஷயத்தில் ஹாப்பி ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் உங்களை தேடி வரும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு எதுக்கு ரொம்ப பயந்துட்டே இருந்தீங்களோ அந்த விஷயம் ரிலேட்டடாக ஒரு நல்ல நியூஸ் உங்களை தேடி வரும். அண்ட் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா எஸ் இந்த ஒரு வாரம் போகலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 2க்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நல்லாயிருக்கும். அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா கார்ட்ஸுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் வர மெசேஜஸில் கொஞ்சம் டிலேஸ் வந்து எனக்கு காமிக்குது. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம்
லேசினஸ் டிலே இருக்கும். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுமே வந்துட்டு உங்களுக்கு டெய்லியும் ஆக்டிவாக ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் கொஞ்சம் டிலே ஆகும். உங்களுக்கு ப்ரே பண்ணக்கூட தோணாது, மைண்ட் அப்படியே டல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் சி 9 ஆஃப் கப்ஸ் விஷ் கார்டு டெஃபினெட்லி இது ஒன் ஆஃப் பெஸ்ட், என்ன சொல்கிறது, வெரி வெரி பாசிட்டிவ் கார்டு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்துட்டு உங்களை ஒரு நல்ல பிளேஸில் வந்து கொண்டு போய் இருக்க வைக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் வைஸும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஹெல்த் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் வந்துட்டு கொஞ்சம் வீக்னஸாக இவ்வளோ நாளாக ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வரும். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா டெய்லியும் ஏதாவது ப்ரேயர், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டே இருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த ஒரு வாரம் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து உங்களை தேடி வரும். பட் ஆனால் உங்களுக்கு எடுத்த உடனே ஃபூல் வந்திருக்கு. சரி, இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களோட தாட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சப்போர்ட்டை வச்சுட்டு நீங்கள் ரிஸ்க் எடுங்க. நீங்களா பிளைண்டாக போயிட்டு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அது வேற ஒரு ப்ராப்ளம்ல கொண்டு போயிடும். பியூட்டி அண்ட் அட்ராக்டிவ்னஸ், கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ். எஸ், சி ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட பியூட்டி அட்ராக்டிவ்னஸ்க்கு அதிகமான ஒரு கவனம் கொடுப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் பார்லர் போகிறது, இல்லைனா வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு உங்களை வந்து க்ரூம் பண்ணிக்கிறதுன்னு எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ பியூட்டி அண்ட் அட்ராக்டிவ்னஸ் ஒரு வெரி பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் இதில் வரும். ஸோ ரொம்ப ஒரு செல்ஃப் கேரான ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ். சரி, இந்த ஒரு வாரம் வந்து உங்கள் தாட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக வைங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு மற்ற விஷயங்களில் வந்துட்டு நல்லது நடந்துகிட்டே வந்தாலும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயத்துக்கு டிலே வரலாம், ஆன்சர் கொஞ்சம் டிலேஸ் ஆகலாம். இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் போயிட்டு பதிலே வராமல் இருக்குன்னா இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். ஸோ இந்த டைமில் பாசிட்டிவாக இருங்க. ரைட், நியூ எக்ஸ்பீரியன்சஸ், ஒரு நியூ ஜாய்ஃபுல்னஸ். டோன்ட் லெட் அதர்ஸ் ஸ்டீல் யுவர் லைட். எஸ், ஐ திங்க் இது எல்லாமே ஒரு மெசேஜஸ் சொல்ல வருது அப்படின்னா டெஃபினட்டாக ஏதோ ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு கிடைக்கலாம். மேபி ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லைனா வந்துட்டு ஏதோ ஒரு மூலியமாக உங்கள் ஒர்க் மூலியமாக கூட உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் மூலியமாக கூட ஏதோ ஒரு ரெக்கக்னேஷன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு மற்ற ஒரு பீப்புளோ இல்லை எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு இடையில கொண்டு வராதிங்க. ஓகே, உங்களோட அந்த லைம் லைட், அந்த ஸ்பாட் லைட்டை வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணும். யூ டிசர்வ் இட். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதிலிருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் இந்த ஒரு வாரம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டே பாசிட்டிவ். தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். எடுத்த உடனே சன் கார்டு. ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் கார்டு. சரி, சன் கார்டு வந்துட்டு இருக்கிற எல்லா இதுலேயுமே வந்துட்டு வெரி வெரி பாசிட்டிவான ஒரு கார்டு இது. ஸோ இந்த கார்டு வந்தாவே வந்துட்டு டெஃபினெட்லி குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங்னு அர்த்தம். ஓகேங்களா? நல்ல விஷயங்கள் டெஃபினட்டாக நடக்கும். ஹெல்த் நல்லாயிருக்கும்.
ஒரு சில பேர் அந்த ஒரு இந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டியிலிருந்து வெளியே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கொஞ்சம் ஹோப்லெஸ்ஸா இருக்கீங்க, எதிர்காலம் நினைச்சு ஒரு பயம் இருக்கு, ரொம்ப லாங் டிராவல் இன்னும் நான் போகணும் அப்படின்ற ஒரு கவலைகள் இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும். ஸோ ஏதோ ஒரு ஹாப்பியான ஒரு 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 நியூஸ் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு குட் நியூஸ். யூ கேன் see the difference, ரைட்? இந்த டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு தெரியும். ரொம்ப ஒரு நெகட்டிவ் தாட்ஸில் நெகட்டிவ் பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். பிரைட்னஸ், டூ மச் ஆஃப் பிரைட்னஸ் இருக்கும். ஸோ மைண்ட் கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ நீங்கள் வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவீங்க, அதில் நோ டவுட். சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இவங்க 2 கிங் கார்ட்ஸ் வந்திருக்கு அண்ட் சன் கார்டு, எல்லாமே மேஜர் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு உங்களுக்கு. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நீங்கள் இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இந்த கார்டில் இருந்து உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு உங்களுக்கு நல்ல டைரெக்டாக கூட ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஒரு வாரம் எந்த ஒரு சூழ்நிலை நடந்தாலுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஓன் தாட்ஸை தான் ஃபேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பர்சன் இல்லை மற்ற பீப்புளை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிடுவீங்க, பிரச்சனை இல்லை. பட் உங்களோட ஓன் தாட்ஸை ஃபேஸ் பண்ணுறதா ப்ராப்ளமே. ஏன்னா வந்து உங்களோட பிக்கெஸ்ட் மேனிப்புலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் தாட்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் நல்ல உங்கள் மைண்ட் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் வந்துட்டு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டில் எடுங்க. கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியம். இந்த எமோஷனல் டெசிஷன் மட்டும் வேண்டவே வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு நல்ல ஒரு குட் மெமரி இந்த ஒரு வாரம். நீங்கள் எது மூலயமா இது ட்ராவலிங் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா கூட ஒரு நல்ல மெமரிஸை வந்து டெஃபினட்டாக இந்த ஒரு வாரம் கலெக்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். அண்ட் ரொம்ப நாளாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க டெஃபினெட்லி. அண்ட் உங்களுக்கு வாட்டர் சைன் பீப்புள் இல்லைன்னா அந்த வாட்டர் எனர்ஜி ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு வாரம். அண்ட் டேக் அ ஹெர்பல் பாத் வந்துட்டு உங்களுக்கு எமோஷனல் கண்ட்ரோலுக்கும் உதவும், அதே மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியிலேருந்து ஒரு ப்ரொடெக்ஷனுமே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். சரி, எனக்கு இந்த 2 இதுதான் வந்து இந்த ஒரு வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சைடு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் மொமெண்ட் நடந்தாலும் சம்வேர் நீங்கள் அந்த நெகட்டிவிட்டி வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டே போவீங்க. ஸோ அதனால தான் எமோஷனல் கண்ட்ரோல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹீலிங் எடுத்துக்கிறீங்களா இந்த ஒரு வாரம் பெஸ்ட், ஸோ தட் அந்த நெகட்டிவிட்டியிலிருந்து உங்களை வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும், ரைட்? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்பிரிட் கைட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜஸ் வரும், உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து டெஃபினெட்லி வரும். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியிலோ இல்லை தெரிஞ்சவங்க ஒரு 40+ ஏஜ் அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல நல்ல லைஃபுக்கு தேவையான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் டெஃபினெட்லி இருக்கு. உங்கள் ப்ரேயர்ஸை கண்டிப்பாக ஸ்ட்ராங் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட இன்ட்யூஷனுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு வாரம். கரெக்டாக வந்து உங்களோட ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா உங்களோட உள்ளுணர்வு கரெக்டாக பதில் சொல்லும், அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ராவலிங் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 ட்ராவலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களோட ஹீலிங்க்கு ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களோட ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி,
உங்களோட இந்த கிரியேட்டிவிட்டிக்குமே வந்துட்டு ட்ராவலிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் லிட்டில் பிட் பிரேக் எடுத்துட்டு அண்ட் தென் அவங்க ஒர்க் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். பைல் நம்பர் 3. ஸோ வார்த்தைகள் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்க. ஷூட்டிங் ஸ்டார், எஸ், உங்களோட விஷஸை ஃபஸ்ட்டு கேளுங்க. ஓகே, ஸோ இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு சன் கார்டு வந்திருக்கு, ஷூட்டிங் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலி லக்கியான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ விஷஸை வந்து வைங்க. உங்களுக்கு என்ன ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறது வைங்க. உங்களோட விஷஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அதே மாதிரி அது யூனிவர்ஸால் கொடுக்க முடியறதாவுமே வந்துட்டு இருக்கணும். within next few weeks, ஓகே, நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் ஏதோ ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்கல்ல, இதுக்கு எனக்கு பதில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது 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 ரிலேட்டடாக ரொம்ப குழம்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பதில் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்குள்ளார உங்களை தேடி வரும். ஓகேங்களா? எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி உங்களுக்கு அந்த பதில் கிடைச்சிரும். செல்ஃப் சாக்ரிஃபைஸ், ஓகே, லிவிங் இன் த பாஸ்ட். ஸோ இது ரெண்டு மட்டும் வந்து ஆக்சுவலி பார்த்துக்கோங்க. செல்ஃப் சாக்ரிஃபைஸ், லிவிங் இன் த பாஸ்ட். அதாவது கொஞ்சம் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து எஸ் சொல்கிறீங்க அப்படின்னா கவனம் தேவை. பிகாஸ் இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் ஒருத்தவங்க உங்ககிட்ட டிமாண்ட்ஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வராங்க அப்படின்னா பார்த்து எஸ் சொல்லுங்க. பிகாஸ் அது நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் லிவிங் இன் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, அதை விட்டுட்டு வாங்க. பிகாஸ் ஒண்டர்ஃபுல்லான மெசேஜஸ், ஜஸ்ட் அடுத்தடுத்து ஃப்யூச்சருக்கு தேவையான பிளானிங் அதெல்லாமே வந்துட்டு இந்த ஒரு வாரம் செட் பண்ணுங்க. எஸ்பெஷலி காட் அ ஷூட்டிங் ஸ்டார். அப்போ ஒன் ஆஃப் யுவர் விஷஸ் வந்துட்டு யூனிவர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட அந்த சோலோட கனெக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே வந்துட்டு நிறைய பாசிட்டிவான ஒரு டாக்ஸ், ஜஸ்ட் சும்மா ஒரு மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசுங்க. உங்களோட பியூட்டி பற்றி பேசுங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அதை பற்றி பேசுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்கிற மாதிரி பேசுங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் வந்துட்டு இந்த ஒரு வாரம் பைல் நம்பர் 3க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் உங்கள் கெரியர் வைஸ்லையும் பார்க்குறப்போ வந்துட்டு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னா ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 யூஸ்வலி நீங்கள் ஒரு ஷை கைண்ட் ஆஃப் அ பர்சனாக இருக்கலாம். ஸோ அந்த ஷைனஸ் வந்துட்டு உங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் தடையாக இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் தேட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.